வணக்கம் நண்பர்களே, நான் முருகேசன். இது நங்கூரம். இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் 17 வயசு 19 வயசுன்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 19 வயசு அந்த பொண்ணை கிட்டத்தட்ட 23 நபர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. சில நாட்கள் வச்சிருந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நம்ம காவலர்கள், அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த காவலர்களை பிடிச்சி அவர்களை கொண்டு போய் 9 பேரையோ 7 பேரையோ என்னமோ தான் பிடிச்சிருக்காங்க போல் இருக்குது. பாக்கி இன்னும் யாரும் கிடைக்கல போல் இருக்குது. அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இப்படி நடந்துகிட்ருக்கு உத்தரப்பிரதேசத்தில். இப்போ கூட்டு பாலியல் பலாத்காரம் இந்தியா பூரா நம்ம ஊரில் கூட ரெண்டு பசங்க ஒரு பொண்ணை கெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை, இது எந்த மாதிரியான ஒரு எந்த மாநிலத்தில் நடந்தாலும் தவறு தான். தமிழ்நாட்டில் நடந்தாலும் தவறு தான், உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாலும் தவறு தான். ஆனால் 23 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை 19 வயசு ஒரு வயசு பொண்ணை கொண்டு போய் சிதைக்கிறதுங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பெண்ணுடைய மனநிலை என்ன, அந்த பெண்ணை பெற்றவர்களுடைய மனநிலை என்ன, அந்த பெண்ணுடைய பின்னாடி அந்த வாழ்க்கை, இதெல்லாம் யோசித்து பார்க்காம எப்படி எந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இந்த பசங்க இருக்காங்க, 23 பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியலையே. இது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு சமாச்சாரம். ஒரு பெண்ணை விருப்பம் இல்லாமல் ரொம்ப அதிக நேரமாக பார்க்கவே முடியாதுங்க. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 23 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு கடத்தி கற்பழிச்சிருக்காங்க. எப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சமாச்சாரம். அந்த பெண்ணை பெற்றவர்களுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பெண்ணுடைய மென்டாலிட்டி இப்போ என்ன நிலைமையில் இருக்கும், இந்த பெண்ணுடைய மனநிலை இப்போ என்ன மென்டாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. இன்னும் நாடு இன்னும் போக 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 இன்னும் எவ்வளோ பெரிய சிக்கல்களையும் சீரழிவுகளையும் சந்திக்க போகுது, இன்னும் என்னென்ன கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது எப்போயுமே வடநாட்டில் அதிகமாகவே நடக்குது, எல்லா ஊர்லேயுமே நடக்குது. ஆனால் வடக்க நார்த் சைடு இருக்கிற ஊர்களில் அநியாயத்துக்கு இன்றைக்கி பாலியல் தொல்லையில் முதலிடத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். புள்ளிவர் அப்படி தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி? ஒரே வழி தான், கடுமையான தண்டனை. தொட்டால் பொம்பளை பிள்ளைய அனுமதி இல்லாமல் தொட்டால் அதற்கான விலையை நாம் கொடுத்தாகணும், சரியான விலையை கொடுத்தாகணும், சரியான தண்டனையை நம்ம அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற அந்த பயம் வர்ற வரைக்கும் இவங்க எப்படி தான் பண்ணுவாங்க. அது பிடிப்பாங்க. அதெல்லாம் பெரிய இடத்து பசங்களாக இருப்பாங்க, பார்ப்பாங்க. நம்ம ஊர்லேயே பெரிய இடத்து பசங்கனாக்கா எது வேணாலும் செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த ஊரில் செய்கிறதுக்கு என்ன இருக்குது பார்ப்பாங்க. ரைட், அப்படியே சலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அந்த பொண்ணு எப்படியா இருந்தாலும் ஒரு ஏழை விட்டு போனால் தான் இருக்கும். அந்த தைரியத்தில் தான் தூக்கி கொண்டு போய் 23 பேர் சேர்ந்த மாதிரி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணோட பேக்ரவுண்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்து பெண்ணாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது சம்மந்தமான இன்னும் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கல. டிவியில் நியூஸ் பார்த்ததோடு இருக்குது. அப்படியே பார்த்துக்குங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் எப்போ நம்ம முடிவு கட்ட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் ஒருத்தர் பேசியிருக்காரு, தமிழ்நாடு 2001 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் நல்ல விஷயந்தான் அது. அவர் பேசுகிறதுக்கான உரிமை இருக்குது. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோமே, வாங்கியிருப்பாங்க, தப்பு இல்லை. நாட்டின் வளர்ச்சி பண்ணி, ஏன்னா மத்திய அரசுலேருந்து காசு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வாங்கியிருக்க மாட்டாங்க. மத்திய அரசுலேருந்து காசு எதுக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் 5000 கோடி வேணும்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் பணம் தருவோம் அப்படின்னு திமிராக பேசுகிற மத்திய ஒன்றிய கவர்மெண்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்தால் 4 லட்சம் கோடி கடன் வாங்க தான் முடியும். சரி, 4 லட்சம் கோடி வாங்குறாங்க, என்ன பண்ணாங்க? வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல, வளர்ந்துருக்குல்ல, பள்ளிக்கு செலவு பண்ணுறாங்கல்ல, பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுறாங்க, உயர்கல்விக்கு செலவு பண்ணுறாங்க, பாலர் பள்ளிகளுக்கு செலவு பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு உணவு விட்டுறாங்க, காலை உணவு திட்டம் போட்டிருக்காங்க, மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் இருக்குது. இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாடு வளர்ந்துருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்குது. பீகாரில் திருச்சியில் இருக்கிற மாதிரி தான் பாலமே அந்த கேபிட்டல்லே இருக்கும். கேபிட்டலில் திருச்சி, பீகாருடைய கேபிட்டல் தலைநகர் பாட்னாவில் திருச்சியில் இருக்கிற அளவுக்கு தான் பாலங்கள் இருக்கும். சென்னையோடலாம் போட்டி போடவே முடியாது, ரொம்ப கஷ்டம்.
அந்த மாதிரி கையில் எல்லா விதத்துலேயும் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது. வாங்கின காசை பிரயோஜனமாக செலவு பண்ணியிருப்பாங்க. வாங்கின காசை பிரயோஜனமாக செலவு பண்ணியிருப்பாங்க. எதையும் தூக்கி கொண்டு அனாமத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிடல, இல்லை இன்னும் கொஞ்சம் ஆற்றுல விட்டுற மாட்டாங்க. திமுககாரங்க எப்பயுமே நாட்டுக்கு ஒரு சில நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். இது அவர்களுடைய சுபாவம். அது கலைஞர் காலத்தில், அண்ணாதுரை காலத்திலிருந்தே அப்படி தான் அது. இப்போ ஸ்டாலின் ஐயாவும் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து புதுசாக ஒரு கதை விட்டுருக்காரு. வந்து எப்படின்னா 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருக்கா இல்லையா? எல்லா விதத்துலையும் வளர்ந்துருக்கா இல்லையா? புள்ளி விவரங்களாக மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்களை சொல்லுது. இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு. அப்புறம் சரி, அப்படியே வச்சுக்கலாமே. கடனே வாங்கியிருக்காங்க, ஒரு தப்பு தான் வச்சுக்கோங்க. வாங்குறதுக்கு யார் அனுமதி கொடுக்கணும்? இப்போ உலக வங்கியில் தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது அப்படின்னா, இப்போ அனுமதி கொடுக்கறது ஒன்றிய அரசு தானே கொடுக்கணும். அப்போ ஏன் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துச்சு? இதுக்கு யார் பதில் சொல்கிறது? ஒன்றிய அரசு நீங்கள் போய் ஒன்றிய அரசு நீங்கள் மாதிரி கேட்குறீங்களா? என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வாய் போச்சு தான் மாங்காய் போச்சு. சரி, இப்போ காங்கிரஸ் 1947 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இப்போ 2014 வரைக்கும் காங்கிரஸ், பிஜேபி ஒரே ஒரு தடவை இருந்திருக்கு, பாக்கியெல்லாம் காங்கிரஸ் தான் இருந்துச்சுன்னு வச்சுங்க. என்ன வளர்ச்சி வந்திருக்கு? 2014 வரைக்கும் என்ன வளர்ச்சி வந்திருக்குது? எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க? அந்த 2014க்கு அப்புறம் இப்போ 25 வரைக்கும் எவ்வளோ ரூபா கடன் வாங்கியிருக்குது? இப்போ இந்த வருஷத்துக்கு 15 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எங்கே எவ்வளோ கடன் வாங்கியிருந்தது? மொத்தமே 55 லட்சம் கோடி தான் கடனே வாங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 1947 2014 வரைக்கும். 2014க்கு அப்புறம் இவங்களே ஒரு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடிக்கு மேலே கடனே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்தியாவுக்கு. சரி, வாங்கினாங்க, ரைட்டு, தப்பு இல்லை. இந்த ஒரு 14லேருந்து இந்த 25 வரைக்கும் 11 வருஷமாக 11.5 வருஷம் வச்சுக்கோங்க ஆட்சிக்கு வந்து. இந்த 11 வருஷத்தில் 50 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கி என்னத்தை டெவலப் பண்ணாங்க? தொழில் அபிவிருத்தி ஆகியிருக்கா? கல்வி வளர்ந்துருக்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்குதா? வேலை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குதா? கம்பெனிஸ் புதுசாக உருவாக்கியிருக்காங்களா? கம்பெனிஸை அரசு தரப்பில், ஒன்றிய அரசினுடைய தரப்பில் கம்பெனிகள் உருவாக்கியிருக்காங்களா? எதுவுமே இல்லையே. சரி, ப்ரைவேட்டையாவது உருவாக்கி விட்டு அதுலேயாவது வேலை வாங்கி கொடுத்தாங்களே? இல்லையே. ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 4000 சிறு குறு தொழில் நிறுவனங்களை பூரா இழுத்து மூட வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படிங்க அங்கே போய் இங்கே வந்து 4 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்குன்னு தெளிவாக டிவியில் உட்காந்து பேச தெரியல. இது போய் ஒன்றிய அரசில் போய் உட்காந்து கேட்க வேண்டியது தானே. அந்த நேஷனல் மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு ஒன்றிய அரசு 2014க்கு அப்புறம் இது வரைக்கும் இத்தனை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்குது, என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்குதுன்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. எப்படியாவது திமுக மேலே புழுதி வாரியை சேர்த்திடணும், மக்கள் மனசில் ஒரு தவறான எண்ணத்தை உண்டு பண்ணிடணும். இவன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் எத்தனை கணைகள் திமுக மீது எத்தனை கணைகள் வந்து பாயுது தெரியுங்களா? அவ்வளவும் காசு, பல லட்சம், பல ஆயிரம் கோடி ரூபாய் திமுகவுக்கு எதிராக செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு. எதிராக செலவு பண்ணுது. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இதில் எவனும் ஜெயிக்க போகிறதில்ல. நீ செலவு பண்ணி மக்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷமத்தை விளைச்சி எப்படியாவது திமுகவை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடணும், நம்ம நினைக்கிற ஆளுங்க ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது கனவுலையும் நடக்காது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற அளவுக்கு ஃபெமிலியரான ஃபிகர் யாருமே இல்லை. இப்போ விஜய் வச்சு பண்ண போகிறீங்க. விஜய் ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவானவர் தான், அது பண்ணிட்டு தான் இருக்கார். உங்களுக்கான பிரச்சாரங்களை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வர விடாமல் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். இப்போ நீட்டுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு தம்பி விஜய். என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு? நீட்டு பேரை சொல்லி மக்களை ஏமாத்துது ஒன்றிய திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் இப்போ இங்கே கருத்து இங்கே தெரிவித்தவர் நேராக நாங்கள் எங்கள் மாநிலத்துக்கு நீட்டு வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே கூப்பிட்டு சொல்லாமே ஒன்றிய அரசுகிட்ட. ஏன் சொல்லி துப்பு இருந்தால் அதை சொல்லி பாருங்களேன். நீட்டு எங்களுக்கு வேணாங்க, இல்லை அப்படின்னா நான் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டாக ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நான் பார்ப்போம். சாதகமாக உங்களுக்கு பின்னாடி அவங்க தானே இயக்குறாங்க, உங்களை இயக்குறதே அவங்க தானே. ஐயா, நான் நீங்கள் சொல்லதுனா நான் செய்கிறேங்க, நீட்டை மட்டும் விலக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. தமிழக மக்கள் மேலே உண்மையான அன்பு இருந்தா எத்தனை கணைகள் திமுகவை எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படின்னு. ஒரு அம்மா சொல்லுது, திமுக காலில் பிஜேபி காலில் திமுக நெடுஞ்சான் கிடையாக படுத்துருச்சு.
எங்கேம்மா படுத்துச்சு? ஏமா படுத்துச்சு? படுத்துறவன் தான் ஏமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸுக்கு போகிறாங்க? ஒரு அம்மா பேசுகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கேஸுக்கு எதுக்குமா போகிறாங்க? அந்த கேஸில் 10 மசோதாவையும் எல்லாத்தையும் பாஸ் பண்ண சொல்லி தீர்ப்பு எதுக்கு வாங்குறாங்க? முதல்ல விட்டுருக்கலாமே. எப்படியோ போடா, மக்கள் எப்படியோ போயிட்டு போகுது போடா, நீ என்ன சொல்லியோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு முதலே சொல்லியிருக்கலாமே. எங்கே படுத்துச்சுமா? எப்போ பார்த்தீங்க நீங்கள்? திமுக எப்போ படுத்துச்சு? எப்போ பார்த்தீங்க? உதயநிதி படுத்துட்டாராம், ஸ்டாலின் படுத்துட்டாராம், அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் என்னன்னு தெரியல. கண்டவங்களுக்கெல்லாம் நம்ம பேரை கேட்டுட்டு இருக்க முடியுமா? உதயநிதி படுத்துட்டாராம், ஸ்டாலின் படுத்துட்டாராம். எப்போம்மா நீங்கள் போய் பார்த்தீங்க? பிஜேபியினுடைய காலில் விழுந்து விட்டது, நெடுஞ்சான் கிடையாக விழுந்து விட்டது அப்படிங்கிறீங்களா? அம்மா நீங்கள் பார்த்து படம் தான் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ போய் படுத்து படமாக தான் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? வீடியோ எடுத்துருக்கீங்களா? ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? இல்லை அவர்கள் பேசிய அந்த அந்த தொலைபேசி உரையாடல்கள் ஏதாவது ரெக்கார்டு எதுவும் பண்ணி வச்சுருக்கீங்களா? எதுவுமே இல்லாமல் மொட்டை தாத்தா குட்டையில் மாதிரி திமுக மேலே இதெல்லாம் சேற்றை வாரி பூசுவது, மக்களின் மனதில் திமுகவை ஒரு தீய சக்தியாக, ஒரு ஒரு மக்களுக்கு தேவையில்லாத சக்தியாக எப்படியாவது பேச வச்சு, இப்போ 2014 காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு பேசுனாங்க பார்த்தீங்களா? ஒரு குரூப்பு, அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் அண்ணா ஹசாரே, அவர் பாருங்கள், அவரெல்லாம் பாருங்கள், அந்த இப்போல்லாம் எங்கே இருக்காருன்னே தெரியல. அந்த ஆள்லாம் இருக்காரா போயிட்டாரானே தெரியல. சேற்றை வாரி பூசி விட்டு போய் கமுக்கு நாட்டம் அமுக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க இவங்கெல்லாம். ஆனால் அவன் சேத்த வாரி பூசினதுனால ஜெயிச்சு வந்த பிஜேபி இதை காங்கிரஸ் தோற்று போயிடுச்சு, பிஜேபி ஜெயிச்சு வந்துருச்சு. இந்த 11 வருஷம் 11.5 வருஷத்தில் என்ன ஆட்டம், என்ன அட்டகாசம்! அப்பா, அப்புறம் எல்லாம் ப்ரைவேட் மயம், தாராளமயம், ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, பொருளாதாரம் சிக்கி செதஞ்சு சின்னாபின்னமாகி போன வாரம் ரிப்போர்ட்டு இந்த 5-6 துறையில் ஜிடிபி குறைஞ்சிருச்சு அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குங்க? ஏன் பண்ணுறீங்க இப்படியெல்லாம்? எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் கரெக்டாக இல்லை. இப்போ அதை பேசுகிறவருக்காக தான் நம்ம பேசுகிறவர்கிட்ட தான் அது மாதிரி காணொலி பேசுகிறவர்கிட்ட தான் நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, ஒரு பையன் இதெல்லாம் கேட்க மாட்டான். ஆனால் திமுக ஏதாவது நல்லது பண்ணால் மட்டும் போய் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு நிற்பான். தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. திருப்பரங்குன்றம் அதாவது தேவையில்லாத பிரச்சனை. ஏதாவது ஒரு மதக்கலவரம் பண்ணிடா வந்துடாதா? ஏதாவது ஒரு வெட்டுக்குத்து ஆயிடாதா? எவனையாவது 10 பேர் 20 பேர் செத்துற மாட்டாங்களா? அதை வச்சு நம்ம அரசியல் தினமா? பிண அரசியல் பண்ண மாட்டோமா? ஜாதி அரசியல் பண்ண மாட்டோமா? மத அரசியல் பண்ண மாட்டோமா? எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி சட்டங்களும் கெட்டு போச்சுங்கிறாங்க, அது சரியில்லைங்கிறாங்க, இது சரியில்லை சொல்கிறான். ஒரு ஆள் சொன்னார், அவர் பேர் என்ன, சுப்பிரமணியமா ஏதோ ஒரு பேர், பிஜேபியில் அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் காரில் போனீங்கன்னா, பைபாஸில் போனீங்கன்னா, எந்த விதமான மேடு இல்லாமல் இல்லாமல் போகிற வரைக்கும் அந்த ரோடு பூரா மோடி போட்டது. குண்டும் குழியுமா டடக்குன்னு விழுந்து போகுது. இந்த ரோடு பூரா அண்ணன் ஸ்டாலின் போட்டது. அவர் சொல்கிறார் பாருங்கள், எப்படியாப்பட்ட வாசகங்கள். எங்கள் ஊரில் ரோடு சரியில்லைங்கிறது உண்மை தான். நீங்கள் ஆட்சி செய்கிற நார்த்து மாநிலங்கள் ரோடு நல்லா இருக்குதா? நீங்கள் ஆட்சி செய்கிற நார்த்து மாநிலங்களில், வடக்கு மாநிலங்களில் ரோடு சாலை வசதிகள்லாம் பிரம்மாண்டமாக அப்படியே அடிப்படை கட்டமைப்புலாம் அப்படியே பிச்சுக்கிட்டு நிற்கிதா? எத்தனை பாலம் விழுந்துருக்கு? இந்த பாருங்க, இந்த பாலம் மூடலையாமுல, ஓடி வந்து திறந்து வச்சார். 550 கோடி ஆமுல அதுக்கு செலவு. என்னடா பண்ணாங்கன்னா அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று எப்படி சொல்கிறாங்க பாருங்க. ஏடா பார்லிமெண்ட்டு கட்டினீங்களேடா, பார்லிமெண்ட்டில் ஊற்றுச்ச தண்ணி வாலியில் மோந்து ஊற்றுனீங்களே, வெக்கமா இல்லையா தமிழ்நாட்டை பற்றி இங்கே வந்து பேசுகிறதுக்கு? எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் ரோடு நல்லா இல்லைங்கிறது வாஸ்தவம், உண்மை, நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் இடத்த போடுங்க. மதுராவில் ரோடு போடுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக 250 கோடி செலவு பண்ணதாக கணக்கு எழுதி வச்சுருக்கீங்களே. சிஏஜிக்கு அதிக்க விட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அதெல்லாம் பேச மாட்டானுங்க. திமுக ரோடு போடலையா, குண்டு மூலியமாக இருக்குதான். சரி, மோடி அரசு ரோடு போட்டிருக்குது. மோடி போடுற ரோடு ஏரோப்ளேன் போகிற மாதிரி அப்படியே மேடு பலம்லாம் போகுது. ரைட்டு, கலால் வரி எவ்வளோ? இந்த வரி எவ்வளோ வசூலிக்கிறீங்க? வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி ரூபா வருது? ஒரு ரோடு போட்டுறீங்க, ரைட்டு, பைபாஸ் ரோடு போட்டிருக்கீங்க, ப்ரைவேட் லிமிட்டடாக ஆக்கிட்டீங்க.
அதை வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக ஆக்கிட்டீங்க. போர்டு அங்கங்கே வச்சுருக்காங்க, அவங்க தான் வசூல் பண்ணுறாங்க, அவங்க தான் ரோடு போடுறாங்க. சரி, எவ்வளோ ரூபா செலவாச்சு? ஒரு ரோடு போகிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? அது எத்தனை வருஷத்துக்கு வசூல் பண்ணணும்? இந்த வருஷம் ஒரு 10 கோடி ரூபா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா செலவாயிருக்கு. 10 கோடி ரூபா செலவு, ரைட்டு. எத்தனை வருஷத்தில் இந்த கடன் அடையும்? அந்த ப்ரைவேட் கம்பெனி எப்போ நாங்கள் ரைட்டுங்க, நாங்கள் செலவு பண்ண பணம் அதுக்கு மேலே லாபம் நாங்கள் எடுத்துட்டோம், இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த நிறுவனம் கொடுத்துட்டு போயிடுமா மத்திய அரசுக்கிட்ட? ரோடு போட்டதுக்கான செலவு எவ்வளவு, அதுலேருந்து வசூல் பண்ண டிக்கெட்டில் இந்த பாஸில் வசூல் பண்ண பணத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, இது ரெண்டும் டேலி ஆனிச்சா? ஆகுமா ஆகாதா? காலம் பூராவுமே ஆகாதா? காலம் பூராவுமே செலவு பண்ண பணம் வராதா? எத்தனை டோல் பூத்து நாட்டில், எத்தனை டோல் பூத்து, எவ்வளவு பணம் தேசிய நெடுஞ்சாலையில், அதெல்லாம் எங்கே? ஆனால் கவனமாக ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் ஸ்டாலின் போடுற டொடக் 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 டொடக்ன்றதெல்லாம் ஸ்டாலின் போடுற ரோடு. ஸ்டாலின் போடுற ரோடு பூராவுமே இலவசம், சும்மா மக்களுக்கு வரி வாங்குறாங்க, ரோட் டாக்ஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் செக் போஸ்ட் போட்டு பணம் வசூல் பண்ணல யார்கிட்டையுமே. ரோட் டாக்ஸ் கட்டியிருக்காங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கவங்க ரோட் டாக்ஸு, 2 வீலரு 4 வீலரு, அதுக்கு மேலே லாரி பஸ் எல்லாமே டாக்ஸ் கட்டுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது வேறு விஷயம். ஆனால் ரோடு போகிறதுக்கு யார்ட்டையும் பணம் வாங்குறது இல்லை. இந்த பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு பணம் வாங்குறது இல்லை. ஆனால் நீங்கள் பணத்தையும் வாங்கிக்கிறீங்க. இல்லைங்க, இதெல்லாம் எப்படிங்க பேசுகிறது? மோடி போட்ட ரோடு அப்படியே பிளெயின் மாதிரி இருக்கான், ஸ்டாலின் போட்ட ரோடு குண்டு குழியுமா இருக்கலாம். உங்களுக்கு அதில் வருமானம் வருது. இதில் தமிழ்நாடு அரசுக்கு என்ன வருமானம் வருது? வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு ஏதாவது ஒன்று பேசி விட்டுட்டு போகணும், ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போடணும். திமுக மேலே எத்தனை கணைகள், எத்தனை பேர் பேசுகிறாங்க. ஜிரஜான ஒரு ஆள் இருக்கா, அந்த ஆள் பேசுகிறான். அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்கா, அந்த ஆள் பேசுகிறான். இப்போ சீமான ஒருத்தன் ஒரு 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 பொய்யினுடைய மறு உருவம் 2 பேர் இருக்காங்க, அண்ணாமலையும் சீமானும். வாயை திறந்தா போய் எப்படியா பொய் பேசுனீங்க? எப்படிலாம் பேச முடியுது? செங்கலாக எடுக்கிறேன்னாங்க, அது ஆளே தூக்க போகிறாங்க போல் இருக்குது. அது தூக்கட்டு அப்புறம் அதுக்கு ஒரு காணொலி போடுவான். அந்த மாதிரி இருக்குது. வாய் பூரா போய் எத்தனை கணைகள் திமுகவை சுற்றி. ராமசீனிவாசன் யாராவது ஒருத்தர் பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாங்க. என்ன எதுக்குமே ஆதாரம் இல்லை, ஆனால் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறோன்னு தெரியாமையே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. எப்படி திமுக தப்பிக்க போகிறது? இத்தனை கணைகள்லேருந்து திமுகவை தப்பிக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரே அரசு திமுக. நான் திமுக காரணம் அல்ல, அது மூலம் நல்லா தெரிஞ்சுங்க. நான் திமுக காரணம் அல்ல. இனிமேல் திமுகவுக்கு நான் ஓட்டு போடுவேன். திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் திமுக கட்சியில் இணையிறதா இல்லையாங்கிற அது வேறு, அது நமக்கு அது வந்து வேறு. நான் ஒரு காமனான பொதுஜனம், ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த மனிதனாக சொல்கிறேன், நமக்கான உரிமைகளை கேட்பதற்கு திமுக அரசால் தான் முடியும். முதலமைச்சர் ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும். ஏன் இப்போ 4 வருஷம் ஆண்டாங்கல்ல, எடப்பாடி ஆண்டாங்கல்ல, பச்சை தமிழர் தானே. ஏன் இந்த இதுக்கெல்லாம் நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு, உதயமின் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு பார்லிமெண்ட்டில். ஒரு சில விஷயங்களில் பண்ண முடியாது, சைலண்ட்டாக இருந்து வெளியே அனுப்பிச்சு வந்துடுவாங்க மௌனமாக. வலுவா எதுக்குதாங்க திமுக? அப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு எவ்வளோ என்ன ஒரு இது அப்படின்னு நம்மளாம் சிந்திக்க வேணாமா? வலுவா எதுக்குதுல்ல திமுக. இப்போ சீட்டு இப்போ கேஸு போட்டு 10 சட்டத்தை பாஸ் ஆக்கி விட்டுருச்சுல்ல சுப்ரீம் கோர்ட்டில், அவங்கள கூட்டு பாஸ் ஆக்கிட்டாங்கல்ல. இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா இருக்க மாட்டாமல் ஏதாவது ஒரு வேலையை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று மின்னுக்கிட்டு வீட்டில் ரெய்டு, அங்கே ரெய்டு, இங்கே ரெய்டு, இன்னும் எவ்வளவு பஞ்சாயத்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், எலெக்ஷன் இந்த பிரச்சாரம் ஓயிற வரைக்கும், எலெக்ஷன் தேதி அறிவித்து வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரம் பண்ணி இந்த பிரச்சாரத்தை ஓயிறதுக்குள்ளார திமுக மந்திரி சபையில் எல்லாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி மந்திரிங்களுக்கு இது போகும், ரைடு போகும், ED ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு போகும், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அது இது விட்டு எல்லா வீட்டையும் ரெடியாக இருங்க எல்லாரும் திமுக அமைச்சர்கள். இந்த எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை, இனிமேல் வரிசையாக போவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் தெரியாமல் ஒரு சில தப்புகள் செஞ்சுருந்தா அவங்கள கூப்பிட்டு போய் உட்கார, இந்த மந்திரியை கூப்பிட்டு பண்ணி உட்கார வச்சு, நான் சொல்கிறது கேளு, என் கட்சிக்கு வந்துடு,
என் கட்சிக்காக பாடுபடு, என் கட்சியில் உன்னை மந்திரியாக்குறேன், அதாக்குறேன், இதாக்குறேன், திமுக விட்டுட்டு வந்துரு, உன் தொண்டர்களை கூட்டிகிட்டு வந்துரு. இப்படி தான். இதுக்கு பேர் அரசியலா? இந்த பொழைக்கிறதுக்கு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாம் தெரியுமா? அது சூப்பர் வியாபாரம். நன்றி, வணக்கம்.